அப்பா சீட்டெல்லாம் எப்படி இருக்கு? என்னப்பா இது? இது என்ன பஸ்ஸா இல்ல குப்பை தொட்டியா? அப்பா இந்த பிளாங்கெட்டை பாரு, என்ன நாத்தம் அடிக்குது. அப்பா இந்த கர்ட்டனை பாரு, இதுல வர நாத்தத்தினால மூச்சு திணறும் போல இருக்கு. என்ன கர்மண்டா சாமி. சார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்றதா இருந்தா உட்காருங்க, இல்ல வாயை மூடிட்டு கிளம்பிட்டே இருங்க. என்னங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க? எங்க சீட்டை பாருங்க, அதுவும் அப்படிதான் இருக்கு. எந்த பஸ்ல வந்தாலும் இந்த பஸ்ல வரக்கூடாது. ஒரே குப்பையும் நாத்தமா இருக்கு. இந்த பஸ்ல வர கேவலமா இருக்கு, பார்க்கவே கேவலமா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல மதுரை வந்துரும். ரெட் பஸ் பயணம் தூய்மையான பாரதம், சுத்தமான பாரதம். கீப் இந்தியா கிளீன். இப்ப தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எங்க நடத்துனர் கொண்டு வர்ற வேஸ்ட் பேக்ல போட்டுருங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. அடுத்து வர்ற பயணிகளை யோசிச்சு உங்க குப்பை எல்லாத்தையும் இந்த வேஸ்ட் பேக்ல போட்டுருங்க. ஜெய்ஹிந்த். என்னப்பா சொல்லுங்க சார். இந்த கர்ட்டனை பாருப்பா, எவ்வளவு அழுக்கா கிடக்குது. பிளாங்கெட் கூட அழுக்கா இருக்கு. அது இல்லாம நாத்தம் ரொம்ப பயங்கரமா அடிக்குது, உட்காரவே முடியல. இங்க பாருப்பா, கெட்ட நாத்தம் அடிக்குது. எப்படிப்பா இந்த சீட்ல உட்காருது? சார் சார் குட் மார்னிங் சார். சார் முதல்ல நம்ம பெட்ஷீட்டு கர்டன்லாம் வாஷ் பண்றான்ல, அந்த வெண்டரை முதல்ல மாத்துங்க சார். பேசஞ்சர்ஸ் எல்லாம் சத்தம் போடுறாங்க சார். இப்படியே இருந்தீங்கன்னா யாருமே புக் பண்ண மாட்டாங்க, யாரும் நம்ம பஸ்ல வரவே மாட்டாங்க, மோசமான ரேட்டிங் கொடுப்பாங்க. ஓகே சார், ஓகே சார். சாரி, நெக்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் இருக்காது சார்.